வணக்கம். நாங்கள் இப்போ கியூ பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இன்டரப்ட் ஆனான்னு நினைக்கிறேன். அதாவது ஏற்கனவே நாங்கள் பார்த்த மாதிரி உங்களோட கியூவில் புதுசாக ஒரு வேல்யூவை சேர்க்குறேன்னு சொன்னால் என்கியூ பாய்ப்போம். என்கியூன்ற போட்டு ப்ராக்கெட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்தீங்களா என்ன செய்யும்? ரேரான இதில் பாதிக்கப்பட போகிறது பின்பக்கம், அதாவது இந்த கியூன்ற பின்பக்கத்தில் நாங்கள் சேர்க்க வேண்டி வரும். அப்போ ரேர் ஏற்கனவே இருந்த ரேர் 4 அதை ஒண்டால கூட்டி போட்டு அந்த இடத்துல கொண்டே நம்ம உண்டை வைக்கணும். அப்போ இதை 4 ஒண்டால கூட்டினா 5 வரும். அப்போ ஆனால் இந்த சைஸ் இந்த அரேண்ட மேக்ஸிமம் இண்டெக்ஸ் வந்து 4 தான். அப்போ 5ஆவதுன்ற ஒரு லொக்கேஷன் இல்லை. அப்போ 4 ஒண்டால கூட்டேக்க சைபராக வேணும். அதான் முக்கியம். இங்கே ஒண்டால கூட்டேக்க 2 ஒண்டால கூட்டேக்க 3 ஒண்டால கூட்டேக்க 4. ஆனால் 4 ஒண்டால கூட்டேக்க சைபர் வர வேணும். இது முக்கியம், அதை கவனிச்சு கொள்ளணும். அப்படி இது சைபர் ஆக்கி போட்டு அந்த இடத்துல கொண்டே நீங்கள் கொடுத்த வேல்யூ 3 வைப்படுது. இந்த நேரம் நீங்கள் இஸ் ஃபுல் என்றதை கால் பண்ணினீங்கள் என்றால் நிச்சயமாக அரே ஃபுல்லுன்னு தான் சொல்லுவீங்க. பார்த்தீங்கன்னா இஸ் ஃபுல் கால் பண்ணி 6க்குள்ள வைப்படுது. அப்போ 6க்குள்ள என்ன வேல்யூ வரும்னு கேட்டால் ட்ரூ தான். சரியா? பிறகு டிக்யூ பாவிக்கிறோம். இப்போ டிக்யூண்டா என்ன? அது ஃப்ரண்டோட சம்பந்தப்பட்டது. ஃப்ரண்ட் ஏற்கனவே சைபர்ண்டு இருக்குது. அப்போ டிக்யூன்னு சொன்னால் என்ன செய்யும் என்றால் சைபரை ஒண்டால கூட்டி, அப்போ 1 அந்த இடத்துல இருக்கிற எலிமெண்ட் 9 அதை ரிட்டர்ன் பண்ணி போட்டு ரிட்டர்ன் பண்ணி விடும். அதுதான் வாய் எவ்வளோ கொள்ளுங்க. டிக்யூ என்றால் ஃப்ரண்ட் கூடும், என்கியூ என்றால் ரேர் கூடுமெண்டா ஒண்டால கூடும். அது கூடேக்குள்ள கடைசி இண்டெக்ஸை தொட்டுச்சுண்டா திருப்பி சைபர் ஆகணும். இதை கவனிக்கணும். அது ஃப்ரண்டும் சரி ரேரும் சரி கடைசி இண்டெக்ஸை தொட்டா 0 ஆயிடணும் திருப்பி, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த சைஸ் என்ற வேரியபிள் வந்து என்கியூ ஒண்டால கூடும், டிக்யூ ஒண்டால குறையும். உள்ளுக்கொண்ட சேர்க்கை சைஸ் ஒண்டால கூடும், உள்ளுக்கொண்ட குறை எடுக்க ரிமூவ் பண்ணிக்கல சைஸ் ஒண்டால குறையும். அதை கவனிக்கணும். இப்போ நாங்கள் இது எப்படி C2+ கோடை எழுதுறன்னு பார்த்தோம்னா வளமையை போல் அது இன்க்ளூட், அது உங்களுக்கு தெரியும். கியூண்ட சைஸ் 5 சொல்கிறோம். இனி கியூன்னு சொல்லி ஒரு கிளாஸை உருவாக்குறோம். அந்த கிளாஸுக்குள்ள அட்ரிபியூட்ஸ் அண்டு பார்க்கல 3 அட்ரிபியூட், அதான் இந்த ஃப்ரண்டும் ரேரும் சைஸும். இதை தவிர இன்னொரு அட்ரிபியூட் இருக்குது, அதுதான் அரே. அரேன்ற பேர் QUE, த கியூ. அதோட சைஸ் வந்து கியூ சைஸ் நீங்கள் போட்ட இந்த வேல்யூ, அதாவது 5. அப்போ 5 லொக்கேஷன் கொண்ட ஒரு இன்டிஜர் அரே QUE உருவாகுது. அதுதான் அது ஒரு அட்ரிபியூட். மற்றது வளமையை போல் இன்டிஜர் அட்ரிபியூட் 3 இருக்குது. ஃப்ரண்ட்ன்றது வேல்யூ வெளியில் எடுக்க பாவிக்கிறது, ரேர்ன்றது வேல்யூ உள்ளுக்கு சேர்க்க பாவிக்கிறது, சைஸ்ன்றது எத்தனை எலிமெண்ட் அந்த கியூவில் இருக்குன்றதை பாவிக்கிறது. இனி வளமையை போல பப்ளிக் மெத்தட்ஸ் வந்து இது கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட், கியூ என்ற கிளாஸ் என்ற கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட், இனிஷியலைஸ் கியூ, என்கியூ, டிக்யூ, ஃப்ரண்ட் எலிமெண்ட், இஸ் எம்டி, இஸ் ஃபுல், டிஸ்பிளே கியூ, இதெல்லாம் வந்து நாங்கள் இனி கீழே வடிவா எழுதி முடிக்கணும் கோட். கன்ஸ்ட்ரக்டர் மெத்தடை பார்த்தோம்னா ஒரு கியூ என்ற கிளாஸில் ஒரு ஒப்ஜெக்டை உருவாக்குறீங்களா, அதாவது ஒரு கியூ ஒப்ஜெக்டை உருவாக்குறீங்களென்றால் ஃப்ரண்ட்டுக்கு மைனஸ் போடணும், ரேருக்கு மைனஸ் போடணும், சைஸுக்கு சைபர் போடணும். ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் தானே இந்த படத்தில் இனிஷியலைஸ் கியூ ஒண்டா ஃப்ரண்ட்டுக்கு -1, ரேருக்கு -1, சைஸுக்கு 0 போட்டு அந்த உருவாக்கி வைக்கணும். இதுதான் இங்கே செய்கிறோம் கோடால், அவ்வளோதான். கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் விளங்குது. இனி ஒரு கியூ இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இருந்தால் போல அதை நாங்கள் இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு கியூவாகவும் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட போகிறோம் என்றால் டக்கண்டு இனிஷியலைஸ் கியூவை கால் பண்ணலாம் நீங்கள். அது என்ன செய்யும்? ஃப்ரண்ட்டுக்கு -1ஐயும் ரேருக்கு -1ஐயும் சைஸுக்கு 0 போட்டு விடும். அப்போ அரே ஆரம்பத்தில் இருந்த நிலைமைக்கு போயிடும். சரியா? அதே மாதிரி என்கியூ, இதைத்தான் கொஞ்சம் கூட கவனமாக பார்க்கணும். என்கியூ என்றது
கியூக்குள்ள ஒரு எலிமெண்ட்டை சேர்க்கிறது. அப்போ நீங்கள் கொடுக்குற எலிமெண்ட் இஎல்டி என்ற வேரியபிள்களால் உங்களுக்கு வரும். சைஸ் வந்து கியூ சைஸை விட சின்னனோண்டு பார்க்கும். இப்போ இந்த உதாரணத்தின்படி கியூ சைஸுக்கு 5 போட்டிருக்கிறோம். அப்போ சைஸ் வந்து 5 விட சின்னனோண்டு பார்க்குது. அது 5 விட சின்னனாக இருந்தால் தான் இந்த வேலை செய்யும். இப்போ விளக்கி கொள்ளுங்கோ, சைஸ் 5க்கு சமனாக வந்துட்டுண்டா மீனிங் கியூ ஃபுல். அந்த நிலைமையில் நீங்கள் என்கியூ புதுசாக ஒரு எலிமெண்ட்டை சேர்க்க இயலாது. அப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணி அது உண்மையண்டா தான் சைஸ் கியூ சைஸை விட சின்னனாக இருந்தால் மட்டும் இந்த வேலையை செய்ய போகுது. என்ன செய்ய போகுதுண்டா, ரேரை ஒன்றால் கூட்ட போகுது. ரேர் ஏற்கனவே இருந்த ரேரை ஒன்றால் கூட்ட போகுது. சும்மா +1 போட்டு விட்டீங்கன்றால் 1 2 ஆகும், 2 3 ஆகும், 3 4 ஆகும், 4 5 ஆகும், 5 6 ஆகும், 6 7 ஆகும், இப்படியே போய்கொண்டிருக்கும். ஆனால் எங்களுக்கு விளங்கணும் 1 2 ஆகலாம் சரி, 2 3 ஆகலாம் சரி, 3 4 ஆகலாம் சரி, ஆனால் 4 திருப்பி 0 ஆகணும். இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் கூட்டி போட்டு கியூ சைஸால் பிரித்து மீதி எடுக்கிறோம். உதாரணத்துக்கு ரேருக்கு 0 இருந்தால் 0ஓட 1 கூட்டினா 1, 1 5ஆல் பிரித்து வர மீதி 1 5ஆல் பிரித்தா முறை 0 மீதி 1, அப்போ 1 வரும். இப்போ ரேருக்கு 0 இருந்தால் இப்போ 1 ஆகும் ரேர். சரி, ரேருக்கு 1 இருக்கேக்க யோசிப்போம். ரேருக்கு 1 இருக்குது, 1 சக 1 2, 2 5ஆல் பிரித்து வர மீதி எவ்வளோன்னு பாருங்க. 2 5ஆல் பிரித்து வர மீதி முறை 0 மீதி 2. அப்போ ரேருக்கு 1 இருக்கேக்குள்ள 2 ஆன்சர் வரும். ரேருக்கு 2 இருக்கேக்குள்ள 3 ஆன்சர் வரும். ரேருக்கு 3 இருக்கேக்குள்ள 4 ஆன்சர் வரும். பாருங்க, ரேருக்கு 3 இருந்தால் 3 சக 1 4, 4 5ஆல் பிரித்து வர மீதி 4, 4 கொண்டே வைக்கும். ரேருக்கு 3 இருந்தால் 4 ஆகும். ரேருக்கு 4 இருக்கேக்க கவனிங்கோ. ரேருக்கு 4 இருந்தால் 4 சக 1 5, 5 5ஆல் பிரிச்சா வர மீதி 0. அப்போ ரேர் 0 ஆயிடும். விளங்கி கொள்ளுங்கோ. சும்மா சிம்பிளாக கூட்டலண்டு போடாமல் கியூ சைஸால் பிரித்து மீதி எடுத்து அதைத்தான் ரேருக்க போடணும். போட்டிங்கன்னா தான் அந்த ரொட்டேஷனில் வந்து ஒன்று இருக்கும். 0 1 2 3 4, 0 1 2 3 4, 0 1 2 3 4 போய்கொண்டிருக்கும். அப்போ ரேரை 1ஆல் கூட்டி போட்டு அது காட்டுற இடத்துல அந்த QU என்ற அரேண்ட ரேராவது லொக்கேஷனுக்கு கொண்டு வந்து ELTயை வைக்க சொல்கிறீங்க. இதுதான் NQ. வச்சோடனே சைஸையும் 1ஆல் கூட்டி விடணும். சரியா? விரும்பினால் இந்த இஃப்க்கு எல்ஸும் போட்டு Q இஸ் ஃபுல்லுன்னு சொல்லலாம். அதாவது இந்த கண்டிஷன் பிழை என்றால் சைஸ் Q சைஸை விட சின்னனண்டா இதை செய், இல்லாட்டி சொல்லணும் கியூ இஸ் ஃபுல்லுன்னு சொல்ல தானே வேணும். அப்படி சொல்லலாம். ஆனால் இந்த மெத்தடை பார்த்தீங்களா ஒன்றையும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி செய்கிறது அவ்வளோ நல்லது இல்லை. அதுக்காக நான் அது போட இல்லை. போட விரும்பினா போடலாம். டிக்யூன்ற மெத்தட் கியூவில் இருந்து ஒரு எலிமெண்ட்டை வெளியில் எடுக்கிறதுக்காக. அப்போ இங்கே மாறி செக் பண்ணணும். சைஸ் 0 விட பெருசோண்டு பார்க்கணும். 0க்கு சமனாக இருந்துட்டா சைஸ் 0க்கு சமனாக இருந்துட்டா மீனிங் என்ன? கியூ எம்டி. இந்த நிலைமையில் டிக்யூ செய்யலாமா? நீங்கள் அதுக்கு இருந்த எலிமெண்ட் எடுக்கலாமா? இல்லை. அப்போ சைஸ் 0 விட பெருசோண்டு பார்த்து அது உண்மையண்டா தான் ஃப்ரொண்டே 1ஆல் கூட்டி, இதை நான் திருப்பி விளங்கப்படுத்த தேவையில்லை. ஃப்ரொண்டே 1ஆல் கூட்டி ஃப்ரண்ட்டுக்கு வச்சுட்டு சைஸ் 1ஆல் குறைச்சிட்டு கியூ இந்த ஃப்ரண்டாவது லொக்கேஷனை ரிட்டர்ன் பண்ணுறோம். அவ்வளோந்தான், அவ்வளோந்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஃப்ரண்ட்டை 1ஆல் கூட்டிட்டு தானே. இப்போ ஃப்ரண்ட்டை 1ஆல் கூட்டி நிற்கும், அந்த இடத்துல இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணிவிட்டா சரி. சரியா? ஏற்கனவே ஃப்ரண்ட் 0 -1. இப்போ முதல்ல எடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு -1 இருக்குது. -1ஓட 1 கூட்டினா 0, 0 5ஆல் பிரித்து வர மீதி 0. அப்போ ஃப்ரண்ட்டுக்கு 0 வைக்கும், சைஸை 1ஆல் குறைக்கும். ஏற்கனவே சைஸ் 0 இருந்தது. ஆரம்பத்தில் 0 இருந்திருந்தா இதுக்கு வந்திருக்கலாது. அது விளங்கி விழுங்க. சைஸ் 0 இருக்கும். விளங்குதா? சைஸ் 0 இருந்தால் இதுக்கு வரையிலாது. விளங்கி கொள்ளுங்க. சைஸ் 0 இருந்தால் இதுக்கு வரையிலாது. ஃப்ரண்ட் 0 இருந்தால் வரலாம், பிரச்சனை இல்லை. சரி, அப்போ ஃப்ரண்ட்டை 1ஆல் கூட்டி அதை கொண்டு வந்து ஃப்ரண்ட்டுக்கு வச்சுட்டு
சைஸ் ஒன்றால் குறைச்சி போட்டு கடைசியாக தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா ரிட்டர்னுக்கு பிறகு நீங்கள் ஒரு வேலையும் செய்யலாண்டபடியே தான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முன்னுக்கு செய்து முடிச்சு போட்டு கடைசியாக ரிட்டர்ன் கொடுக்குறதா கவனிச்சுக்கொள்ளுங்க. ரிட்டர்னுக்கு கீழே ஒரு வேலையும் செய்யலாம் நீங்கள். தச்சலாம் இது பிழைச்சால் சைஸ் சைவரை விட பெரிதாக இருந்தால் ஓகே. அப்படி இல்லைண்டா மீனிங் சைஸ் சைபருக்கு சமனில் சின்னன் அண்டல்ல மேலேண்டா கியூக்குள்ள ஒன்றும் இல்லை. அந்த மேலே நீங்கள் ஒன்று செய்யலாம், இன்வாலிட் வேல்யூ ஒன்றை ரிட்டர்ன் பண்ணலாம். அதாவது 999, அதாவது இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை பெறுமதி இல்லாத மீனிங் இல்லாத ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம். அல்லாட்டி வளமையை போல சி அவுட் சொல்லி கியூ இஸ் எம்டி என்று சொல்லலாம். இதை ஒன்று செய்து விடலாம். ஃப்ரண்ட் எலிமெண்ட் எடுக்கிறேன்டா ஈஸி. இது கிட்டத்தட்ட டிக்யூ மாதிரி தான், ஆனால் வெளியில் எடுக்கக்கூடாது. அதாவது ஃப்ரண்ட்டை மாற்றக்கூடாது. சைஸ் சைபரை பெருசு ஒன்று பார்க்குறது, கியூ எம்டி இல்லையோ ஒன்று பார்க்குறது. அப்படி இல்லாட்டி கியூண்ட ஃப்ரண்டாவது லொக்கேஷனில் இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணுறது அவ்வளோதான். சைஸையும் மாற்றக்கூடாது, ஃப்ரண்டையும் மாற்றக்கூடாது. தச்சலா சைஸ் சைபரோட பெருசு ஒன்று பார்க்க பிழை என்றால், அதாவது சைபருக்கு சமனாவோ சின்னனாவோ இருந்துட்டால் இன்வாலிட் வேல்யூ ஒன்று ரிட்டர்ன் பண்ணலாம். அல்லது சி அவுட் கியூ இஸ் எம்டி, அதாவது கியூ இஸ் எம்டி என்றதை பிரிண்ட் பண்ணலாம். சரியா? இஸ் எம்டி ஈஸியான ஒரு மெத்தட். சைஸ் இஸ் ஈக்குவல் டு 0 பார்த்து 0வா இருந்தால் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டி ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். எம்டியாக இருந்தால் சைஸ் 0ன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இஸ் ஃபுல் சைஸ் கியூ சைஸுக்கு சமனோண்டு பார்த்து சமனாக இருந்தால் ட்ரூ ஒன்று ரிட்டர்ன் ஆகும், இல்லாட்டி ஃபோர்ஸ் ஒன்று ரிட்டர்ன் ஆகும். இதுவும் ஈஸி. சைஸ் அதாவது கியூ ஃபுல் ஒன்று பார்க்குறது. டிஸ்பிளே கியூ, டிஸ்பிளே கியூவை பார்த்தீங்கன்னா கியூவில் இருக்கிற எலிமெண்ட்டை ஃப்ரண்ட்டில் இருந்து ரேர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறது. அவ்வளோ ஒரு அரையை பிரிண்ட் பண்ணுறது தானே, இதில் ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை தானே. அரை ஒன்றா பிரிண்ட் பண்ணுறது. ஃப்ரண்ட்டில் அது வாங்குவோம், ஐயக்கில் ஃப்ரண்ட்டாக வச்சுட்டு வாங்குவோம். ஜேன்ற ஒரு வேரியபிள் ஒன்றில் இருந்து சைஸ் வரைக்கும் ஓடணும். சைஸ் வரைக்கும் சைஸ் இப்போ என்ன உதவியாது. சைஸ் இப்போ 3 எலிமெண்ட் இருந்தால் 3 இருக்கும், 4 இருந்தால் 4 இருக்கும். எத்தனை எலிமெண்ட் உள்ளுக்கோ அத்தனை தரம் ஓடும். 1 2 3 4. இப்போ 4 எலிமெண்ட் இருந்தால் 1 2 3 4 ஓடும், 4 தரம் ஓடும். ஒவ்வொரு காலம் ஓடேக்க என்ன செய்யணும்டா, ஐயை ஒண்டால கூட்டி போட்டு கூட்டேக்க கவனிக்கணும். இந்த ரொட்டேஷனெல்லாம் கூட்டு போடணுமா, இது நான் திருப்பி விளங்கப்பட தேவையில்லை. ஐயை ஒண்டால கூட்டி போட்டு ஐ காட்டுற இடத்துல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஏனெண்டா ஐக்கு நாங்கள் ஆரம்பத்தில் வச்ச வேல்யூ ஃப்ரண்ட். இப்போ ஃப்ரண்ட்டில் இருந்து துவங்கி அப்படியே கூடி 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 பிரிண்ட் பண்ணி கொண்டு வரும். எத்தனை தரம் பிரிண்ட் பண்ண மட்டும் கேட்டால் அறையில் இருக்கிற எலிமெண்ட்கள் எண்ணிக்கை தடவைகள் பிரிண்ட் பண்ணும். இது ஒருக்கா அப்படியே அவுட்புட் எடுத்து பார்த்துருக்குறோம். அவ்வளோதான். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி கியூ ஆப்ரேஷன் கியூ என்ற கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கி அதுக்கு 5 என்கியூ செய்து 9 என்கியூ செய்து 7 என்கியூ செய்து திருப்பி டிக்யூ செய்து பார்த்தோம்னா 5 எடுபட்டுப்போம். முதல் கொடுத்தான் முதல் எடுபடும். இப்போ 9 மேலும் இருக்கும். தொடர்ந்து 2 என்கியூ செய்கிறோம். அப்போ ஏற்கனவே 9 மேலும் இருக்குது. இப்போ 2 சேரும், பிறகு 6 சேரும், பிறகு 9 சேரும். இப்போ டிக்யூ செய்தோம்னா 9 எடுபடும். பிளைங் கொண்டுங்க, முன்னுக்கு இருந்தால் எடுபடும். இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம்னா 7 2 6 3 பிரிண்ட் பண்ணணும். 7 2 6 3 பிரிண்ட் பண்ணணும். அவுட்புட் போட்டு காட்டியிருக்குது. இதை வேணுமெண்டா ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கண்ட்ரோலோட F9 கொடுத்து ரன் பண்ணி அவுட்புட்டை ஓல்ட்டோட F5 கொடுத்து பார்க்கலாம். 7 2 6 3 வரும். ஈஸியான ஒரு வேலை. சரியா? இதை அப்படியே காப்பி பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது டைனமிக் லிங்க் லிஸ்ட் என்று சொல்லி டைட்டில். அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.